ஆண்டவர் நிறைய கோடான கொடி தூதர்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் ஒவ்வொரு பணிகள். சில தூதர்கள் நம்முடைய ஜெபத்தை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் பதில் கொண்டு வருவாங்க, அது ஒரு வகையான தூதர்கள். இன்னொரு வகையான தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள், நம்மளை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்களாம். நமக்கு ஒரு ஆபத்துன்னா அவ்வளோதான், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நமக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறாரு. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சேனை, கோடான கோடி தேவ தூதர்கள். ஒரே ஒரு தூதனை இறங்கினா போதும், லட்சக்கணக்கான சத்துருக்களை அழிச்சிருவான். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நம்ம சூழ பாளையம் இறங்க வைத்து நம்மை பாதுகாப்பாராம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்களை ஆண்டவருக்கு விட்டுருவாரா? உங்களுக்கு தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார். அவர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவ தூதர்கள் நியமிக்கப்படுகிறாங்க.